இந்த புது உத்வேகம் எப்படி பிறக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு இதை நான் வேற மாதிரி தான் எடுப்பேன். சனி மிஸ்டர் சனிக்கு சுக்கிரனுடைய பார்வை. இந்த சுக்கிரன், சனிலாம் ஒரே மாரி டீமுங்க. சுக்கிரன் வந்து ஒரு என்ன சொல்றது? சனியோட ஃப்ரெண்டு. எப்பவுமே நம்ம நட்பு கூட இருக்கும்போது நான் இருக்கேன், நீ ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இருக்காதுல்ல. அந்த மாரி சனியுடைய இந்த பார்வை அப்படின்றது சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம இதுவரைக்கும் லாபத்துல சனி வக்ரமாயிட்டு நெறைய லாபங்கள கெடுத்து விட்டு டென்ஷன் படுத்திட்டு இருந்திருப்பாரு. உழைக்கிற உழைப்புக்கான சன்மானமே கிடைக்காது. ஓவர் வேலை, ஓவர் ஒர்க் லோடு. நெறைய பேருக்கு பணம் விரயமா இருந்தது. சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாம போறது. நீ எல்லாம் என்ன பண்ண? உன்னால தான் நஷ்டமாயிடுச்சுன்ற மாரி மேலதிகாரிகள் நம்மள ப்ளேம் பண்றது. இல்ல நீ பார்த்த ஃபைல் சரியில்லன்னு திரும்ப திரும்ப நெறைய ப்ளேமிங்கையே ஃபேஸ் பண்ணி ஐயோ! இஎம்ஐ கட்டணுமே, குடும்பத்த நடத்தணுமேன்னு வாய மூட்டி இந்த வேலைக்கு போறேன். ஜாப் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி போயிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா, சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார். அப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டா வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு வேற லெவல் மாஸ் காட்ட போறாங்க. 8ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது, இல்ல 8ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்க போது, உங்களுடைய செல்வாக்கு சூப்பரா இருக்க போது, உங்களுடைய சொல்வாக்கு சூப்பரா இருக்க போது.